இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம் வாங்க. இது கிரீன் கத்திரிக்காய்ங்க. ஒரு செடியிலையும் எப்படியும் ஒரு 10-20 காயாவது இருக்குதுங்க. கீழே தான் நல்லா வளரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது மாதிரி மாடிக்கு இவ்வளோ நல்லா கத்திரிக்காய் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் முள் வேற இருக்குங்க. பச்சை முள் கத்திரிக்காய் மாதிரி பாருங்க. முள் கையில் குத்துச்சுன்னா செமையாக வலிக்குது. இங்கே பாருங்க, அது ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. பாருங்க, செடியிலே எத்தனை இருக்கு பாருங்க. இவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஒயிட்டாக அழகாக இருக்குங்க. ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம் வாங்க. இது கிரீன் கத்திரிக்காய்ங்க. ஒரு செடியிலையும் எப்படியும் ஒரு 10-20 காயாவது இருக்குதுங்க. கீழே தான் நல்லா வளரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது மாதிரி மாடிக்கு இவ்வளோ நல்லா கத்திரிக்காய் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த கத்திரிக்காய் எப்படி இருக்கு பாருங்க. மேலெல்லாம் முள் வேற இருக்குங்க. பச்சை முள் கத்திரிக்காய் மாதிரி பாருங்க. முள் கையில் குச்சினா செமையாக வலிக்குது. இங்கே பாருங்க, இது ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. பாருங்க, செடியிலே எத்தனை இருக்கு பாருங்க. இவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஒயிட்டாக அழகாக இருக்குங்க. ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக.